ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேக்வர்டினி சேனல். அன்றைக்கி நம்ம டாப் ஸ்லிப் போயிட்டு வர வழியில் தெய்வகுல காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வர வழியில் நம்ம பண்ணம் அப்படின்ற ஊர் வழியாக சேத்துமடைக்குள்ளே வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டாலமந்துறை அப்படின்ற ஒரு ஊர் பக்கம் வந்தோங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நரிக்கல்பத்தி அப்படின்ற ஊருக்குள்ளே போயிட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எப்படி போயிட்டு இருக்கும். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அங்கே நிறைய கோட் வச்சுட்டு ஃபார்ம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது வழியாக நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், கோட்டூரை போய் டச் பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன பண்ணிட்டோம், நம்ம உள் வழியாகவே நம்ம மங்களங்குறிச்சிலாம் போக வேணாம், இப்படியே நம்ம ஆலியார் டேமுக்கு வழி இருக்குதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா நம்ம ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்கியஸ்ட் ரூட்டு. அதாவது நம்ம ஆற்றுக்குள்ளே அதாவது ஒத்தையடி பாதைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களை விட்டுடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் இந்த வாட்டி நாங்கள் அந்த ரோடை எடுத்துகிட்டு வரும்போது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வண்டி தடம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது நம்ம வண்டி மட்டுமே, அதாவது மாட்டு வண்டி இந்த மாதிரி வண்டி மட்டுமே போக முடியும். பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் நம்ம காரெல்லாம் ஓட்டிகிட்டு வர முடியாது. அந்த வழியே ஒரு பையன் தவறுதலாக எங்களுக்கு சொல்லிட்டான். அந்த வழியிலே தான் நாங்கள் வர வேண்டியதாக போயிடுச்சு. ரொம்பவே சிரமப்பட்டு வெளியே வந்தோம். அண்ட் பார்த்தா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் கூட ரோடு ரொம்ப வஸ்ட்டு. அந்த ரோடை இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணவே கூடாது. இந்த பையன் என்ன நினச்சிட்டான்னு தெரியல, எனக்கு அந்த ரோட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் குழந்தை குட்டிங்களோட. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தேங்காய்பாறை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்தே நாங்கள் தார் ரோடை தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஆள்கிட்ட கேட்டது ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இந்த இடத்துல மூங்கிலடி விநாயகர் கோயில், அப்புறம் தேர்கோட்டி வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. நாங்கள் அந்த கரெக்டாக தேர்கோட்டு வாய்க்காலில் தான் இதுலேருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். தேர்கோட்டு வாய்க்கால்லேருந்து எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அப்படியே அந்த ஆற்றுப்பாறை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வழியாக வந்தபோது அந்த பையன் என்ன சொன்னார், இந்த சைட்லேயே போனீங்கன்னா, செக் டேம் வழியாகவே போனீங்கன்னா நீங்கள் உப்பாறு அந்த இது கிராஸ் பண்ணி போயிடுவீங்க அப்படின்னா. நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. அந்த தேர்கோட்டு வாய்க்கால் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வீடியோ நடுவில் நான் பின் பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷன் தேர்கோட்டு வாய்க்கால்ன்ற ஒரு இடம். அதாவது நிறைய ஷூட்டிங் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மயிலாடுதுறை சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே நிறைய செக் டேம்ஸ் வரும். ஸோ இந்த வழியாக போயிட்டு நம்ம எப்படியோ நம்ம ஆலியாரை டச் பண்ணிட்டோம். அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த ரோடு எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ரோடு தான் சொல்லணும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு இடத்துல நாங்கள் போயிட்டு வந்தது எங்களுக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் சொல்லணும். நம்ம இன்னைக்கு நின்றுட்டுருக்க இடம் பேர் கந்தன் உணவகம். இது அங்கே முனையிலே கடையாக இருக்கும். ஸோ இந்த வழியில் நாங்கள் வரும்போது என்னெல்லாம் பார்த்தோன்னா, நிறைய காட்டேஜஸ் பார்த்தோம். ஸோ ஒரு சில பேர் தான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜேஎஸ்கே காட்டேஜ்னு ஒரு காட்டேஜ் நிறைய பேர் தங்குற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒத்தையடி பாதை தான் இருக்கும். நடுவில் சின்ன சின்ன செக் டேம்ஸ் இருக்கும். அண்ட் ஆழமாக இருக்கும். குளிக்கிறதெல்லாம் ரிஸ்க்கு தான். ஸோ இந்த பாதையாக தான் நான் உங்களுக்கு சின்னதாக அது எப்படி வந்தோன்றதை அந்த மேப்பில் காமிக்கலான் இருக்கேன் பாருங்கள். அதை இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இந்த கந்தன் ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்னா, நாங்கள் இந்த பாதை தான் வந்தோம். இந்த காமிக்கலாம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரே ஒரு காட்டேஜ் தான் இருந்தது, அதான் ஜேஎஸ்கே காட்டேஜ். மற்றதெல்லாம் பூட்டி இருந்தது. தடம் பார்த்திங்கன்னா வண்டி தடம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி போகிற வாய்க்கால் போகுது. இதெல்லாம் செக் டேம்ஸு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செக் டேம்ஸ். ஸோ இந்த பாதையாக தான், இந்த அடர்ந்த காட்டு வழி பாதையில் தான் வந்தோம். நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய செக் டேம்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கால்வாய் இதுவும் பாருங்கள், இதுவும் இந்த செக் டேம் தான். இங்கேயும் தண்ணி போகும். அதாவது தண்ணி உபரியாக வரும்போது காட்டுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. கீழேயும் தண்ணி போகும். இந்த பாதையை தான் வந்தோம் பாருங்கள். இது எல்லாமே தண்ணி இருக்கிற ஒரு காடு. பக்கத்தில் தென்னந்தோப்பு, ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். நான் குட்டி மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்படிப்பட்ட வழியில் தான் வந்தோம். இங்கே பாக்ஸாக காமிக்கிறதெல்லாம் கிணறு. இங்கே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் கிணறு. ஸோ இந்த வழியாக இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நல்லா உங்களுக்கு தண்ணி போகிற ஒரு பள்ளத்தாக்கு. மேலே இது ஃபார் எக்ஸாம்பிள் எதிர்த்தில் ஒரு மாட்டு வண்டி வந்துச்சுன்னா கூட ஓரம் கட்டுறதுக்கு வழி கிடையாது. யாராவது வீடு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் காம்பவுண்டோ ஏதாவது கேட் இருக்கும், அதெல்லாம் ஏற முடியாத அளவுக்கு தான் ரொம்ப சிரமப்பட்டு வந்தோம். பார்த்திங்கனாவே தெரியும் நாங்கள் அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கோன்னு. ஸோ இந்த வழியாக தான் ஆக்சுவலாக என்னென்னா, நாங்கள் இந்த வழியாக போயிடக்கூடாது. அந்த தம்பி எங்களுக்கு நின்று திருப்பி இந்த வழியாக போகணுன்னு சொன்னோம். அந்த பக்கம் திரும்பிக்கோங்க, அந்த பக்கம் போக முடியாதுன்ற வார்த்தையை அந்த பையன் சொல்லவே இல்லை. இதுதான் எஸ்எம் ஃபார்ம்ஸு. இவங்க இந்த இடத்துலலாம் ஸ்டேஸ் நிறைய இருக்குது. இதுக்குள்ளாரியே தான் உங்களுக்கு நிறைய பார்த்திங்களா. நாங்கள் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துருக்க வேண்டியது எங்களை நேராக விட்டுட்டோம் அந்த பையன். ஏன் அப்படின்னா, நாங்கள் இந்த தேங்காய்பாறை பஸ் ஸ்டாண்ட் வழியாக இது வழியாக நாங்கள் இந்த பக்கம் போய்
ஃபஸ்ட்டு தேர்கோட்டி வாய்க்காலில் தான் இருந்தோம். நான் தேர்கோட்டி வாய்க்கால் வந்து இமேஜ் காமிக்கிறேன். இல்லை நாங்களே இருப்போம் பாருங்கள், கூகுள்லேயே நாங்கள் இருக்கோம். அந்தளவுக்கு இப்போ நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டோம் அந்த இடத்த. ஜஸ்ட் ஒரு செகண்ட் இருங்க. இதுதான் தேர்கோட்டி வாய்க்கால். ரீசெண்டாக நாங்கள் அங்கே ரிவ்யூ பண்ணதுனால எங்கள் ஃபோட்டோஸ் வந்துட்டுருக்கு. ஓகே, நான் தான் இல்லை இது பண்ணேன். எங்கள் ஃபோட்டோ காமிச்சிருது, இப்போ காமிக்கும்போது காமிக்க மாட்டேங்குது. ஃபோட்டோஸ் இப்போ பாருங்கள், நான் வீடியோஸும் போட்டிருப்பேன் பாருங்கள். இதுதான் அந்த தேர்கோட்டி வாய்க்கால். முன்னாடி நல்லா தண்ணி போகிற ஒரு வாய்க்கால், பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் தேர்கோட்டு வாய்க்கால்னு போட்டால் உங்களால் பார்க்க முடியும். இப்படி தான் அந்த இடம் ரொம்ப பசுமையாக சூப்பராக இருக்கும். இது எல்லா படத்துலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ரோடு 2 பக்கமும் தண்ணி போகிற ஒரு இது நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் வண்டி நிறுத்திட்டு எல்லோரும் வந்து அங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அசை போட்டுட்ருப்பாங்க. சரிங்க, நான் சொல்கிறது இந்த பக்கமும் வாய்க்கால், இந்த பக்கமும் வாய்க்கால், நடுப்பாறை ரோடு. ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் தேர்கோட்டு வாய்க்கால்லேருந்து தப்பாக போயிட்டு ஆலியார் செக் டேமுக்கு அந்த வழியாக யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி வண்டி தடத்துலேருந்து சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி வண்டி தடத்துலேருந்து எப்படியோ நாங்கள் வந்து மெயின் ரோடை டச் பண்ணோம். ஸோ இந்த ஃபிஷ் அக்வாரியம் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து மெயின் ரோடு. நம்ம வந்து உள் ரோட்லேருந்து இந்த பக்கம் வந்ததுனால மெயினாக நம்ம வந்து இந்த கந்தன் கடைக்கே வந்துட்டோம். அதை தான் நீங்கள் காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பினா மெயின் ரோடு, இதுதான் ஆலியார் மெயின் ரோடு, டேமுக்கு போகிற ரோடு வந்துடும். வாங்க இப்போது ஆலியார் அணை பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஆனமலை அடிவாரத்தில் பொள்ளாச்சிக்கு ரொம்ப அருகில் அமைஞ்சிருக்கிறது தான் 235 அடி உயரமுள்ள ஒரு எழில்மிகு ஈர்ப்பு அணை. இது 1962ஆம் ஆண்டு பாசனம் மற்றும் நீர் மின் சக்தி உற்பத்திக்காக கட்டப்பட்டிருக்கு. 62.5 MW பசுமையான மலைகளால் சூழப்பட்டு வால்பாறை செல்லும் எழில்மிகு பாதையில் அமைஞ்சிருக்கு. அழகுபடுத்தப்பட்ட பூங்கா, மீன் காட்சியகம் மற்றும் படகு சவாரி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு பிரபலமான சுற்றுலாத்துறையாக இந்த இடத்த வந்து ஸ்தலமாக்கியிருக்கு. அமைவிடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ஆலியார் நகருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. வர வழியில் நீங்கள் வந்து சமத்தூர், அப்புறம் அங்கலங்குறிச்சி, அந்த மாதிரி நிறைய ஊர்கள்லாம் தாண்டி தான் வருவீங்க. இங்கே வந்து வர வழியில் பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த ஊரை பற்றியும் நான் நெக்ஸ்ட்டு போகும்போது காமிக்கிறேன். டக்குன்னு எனக்கு இந்த பேர் எப்போ ஞாபகத்தில் வரல. இங்கே நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா மின் உற்பத்தி தான் வந்து மெகாவாட்ஸ், MWன்றது மெகாவாட்ஸ் மின் உற்பத்தி திட்டம் வந்து இங்கே இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து 2002 தொடங்கப்பட்ட நீர்மின் திட்டத்தில் ஒரு பகுதி இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து பரம்பிக்குளம் மற்றும் ஆலியார் உள்ளிட்ட பல ஆறுகளிலிருந்து நீரை பயன்படுத்தி இதை நிறுவப்பட்ட திறன் வந்து 62.50 மெகாவாட்ஸாக இருக்குது. பரிமாணங்கள் பார்த்திங்கன்னா 235 அடி 72 to 81 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்க ஒரு புவி ஈர்ப்பு அணை ஆகும். முதன்மையாக நீர்ப்பாசன நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது இது. பொள்ளாச்சி, வேட்டைக்காரன் புதூர் மற்றும் ஆற்று மதகு கால்வாய் அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கிறது. இந்த பக்கத்தில் வந்து பேப் அப்படின்ற ப்ராஜெக்ட் இருக்குது, பொள்ளாச்சி ஆலியார் ப்ராஜெக்ட்னு. அதாவது டாப் ஸ்லிப்லேருந்து நம்ம நவமலை, ஆலியார், அப்புறம் எல்லாம் வால்பாறை போகிற வழியில் எல்லா பக்கமும் இது இருக்குது. இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு அணை பூங்கா இருக்குது, அடிவாரத்தில் அமைச்சிருக்கு. நல்லா பராமரிக்கப்பட்டு அழகுப்படுத்தப்பட்ட ஒரு பூங்கா தோட்டம் இருக்குது. எங்கே படகு சவாரி நிறைய இருக்குது, அதை நீர்த்தக்கத்தில் பண்ணுறாங்க. அது இல்லாமல் மீன் காட்சியகம், பொழுதுபோக்கு பூங்கா இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து காட்சி கோணங்கள், அதாவது நம்ம இந்த டெலஸ்கோப் வியூவும் இதிலேருந்து பார்க்கலாம். மலைத்தொடரில் அந்த பறந்து விரிந்து இருக்கிற காட்சிகளை பார்க்கலாம். அப்புறம் இந்த மதகுகள்லேருந்து தண்ணி வரதும் அதை க்ளோஸ் பண்ணும்போது இருக்கிற இதுவும் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் இன்னொரு சுற்றுலாத்தலம் பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மங்கி ஃபால்ஸில் என்ன சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக அதுக்கு பேர் கூட மாற்றிருக்காங்க, கவி அருவின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருக்குது. ஒரு பெரிய அளவிலான நுழைவு கட்டணம்லாம் இருக்காது, 5 முதல் 10 தான் இருக்கும். இதுக்கு டைம் உள்ள நேரம்லாம் இருக்குது. மங்கி ஃபால்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி, கவி அருவி, அப்புறம் அருவி திருக்கோயில் இருக்குது, அறிவு திருக்கோயில். இந்த இடத்துல வந்து வால்பாறைக்கு செல்கிற அந்த 40 கொண்ட ஊசி உள்ள ஒரு வளைவான ஒரு மலைப்பாங்கும் இருக்குது. பொதுவாக வந்து பகல் நேரங்களில் வழக்கமாக காலை 9 மணிலேருந்து 6 மணி வரை திறந்திருக்கும். ஆனால் பருவகால மாற்றங்கள் இருக்குன்னா சரி பார்த்துட்டு போகணும். நுழைவு கட்டணம் சொன்ன மாதிரி 5லேருந்து 10 தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறவங்களுக்கு 2 வீலர்ஸ் அலோட் கிடையாது. நிறைய இப்போது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஏன்னா இப்போ யானைகள்லாம் வர்றதுனால. மேலே வந்து ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது, அதுவும் வந்து
எல்லாம் டைம் திறந்துருக்க மாட்டாங்க. மற்ற கோயில்கள் மாதிரி இல்லாமல் நிறைய டைமிங் மாறும். இங்கே வந்து நீந்துறதோ நீர்த்தேக்க நீருக்கு வந்து அருகில் செல்கிறதுக்கோ தடை செய்யப்பட்டிருக்கு. யாரும் போகக்கூடாது. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மீன்களுக்கு பெயர் பெற்ற ஒரு மீன் கடையும் அங்கே இருக்குது. இங்கே வந்து திரைப்பட குழுவினருக்கான இடமும் இருக்குது. எழில்மிகு சுற்றுப்புறம் திரைப்பட படப்பிற்கான இது வந்து பிரபலமான இடமா வந்து இந்த இடத்த வந்து ஆக்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது கந்தன் மீன் ஸ்டாலில். எப்போவுமே நம்ம இங்கே தான் வருவோம். இந்த அக்காவும் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமாயிட்டாங்க. ஸோ முள் இல்லாத மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு கொடுவா வாங்கலாமா ஷீலா வாங்கலாமான்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக கடற்புறத்துலேருந்து அங்கே போனதுனால கடல் ஷீலா தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஊரில் வந்து ஆற்று மீனையும் ஷீலான்னு தான் சொல்லுவாங்க. இங்கே எப்போவுமே ஆலியாருக்கு வந்தால் ஊர்லாம் சுற்றி பார்க்க மாட்டோம். ஏன்னா தண்ணீர் ஆல்ரெடி நம்ம எல்லா பக்கம் பார்க்குறதுனால இந்த மாதிரி வெளிப்புறமாக இருக்கிற தோட்டம் தான் பார்ப்போம். அண்ட் அந்த இடத்துல சொன்ன மாதிரி கந்தன் மெஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் மீன் மட்டும் வாங்கிட்டு பார்சல் வாங்கிட்டு அப்படியே தாஜ் பிரியாணி, அதாவது சுங்கமில் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் தலி ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடுமலையிலேருந்து வர ரோடுன்னு சொல்லலாம். அந்த ரோட்டில் வந்து நாங்கள் தாஜ் அப்படின்ற ஒரு ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து நம்ம பிரியாணி வாங்கிட்டு அங்கெல்லாம் வந்து கவரில் தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சென்னையில் கொடுக்க மாட்டாங்க. தொன்னை பிரியாணின்னு ஒன்று இருக்கும். பக்கத்தில் சுங்கம் தோப்பு கடை அப்படின்ற ஒரு இடமும் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ நிறைய கடை வந்துருச்சு, அங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம பிரியாணி வாங்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். பிரியாணி வாங்கிட்டு நம்ம சைடில் நல்ல வியூ பாயிண்ட் நிறைய இருக்கும். உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டு போட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். இதுதான் எங்களோட ரொட்டீனு. இந்த இடத்துல எல்லா கடையிலையும் நாங்கள் வாங்கியாச்சு. அண்ட் முக்கியமாக நம்ம சொல்கிற மாதிரி இந்த அக்கா கடையில் தான் நம்ம எப்பவுமே வாங்குறது. நான் சொன்ன மாதிரி அந்த ஒத்தையடி பாதையில் வந்தோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த வழி தான். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு காருக்கெலாம் நிற்கும். இந்த வழியாக தான் நாங்கள் வந்து வண்டி தடத்துலேருந்து நாங்கள் வெளியே வந்தது. இவங்க தான் ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க அண்ட் மீன் விற்கிறவங்க. இதுலேயும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போயிட்டு வந்த டூர் இனிதே அமைஞ்சது. பாய் பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேன். இந்த மாதிரி பிக்சர்ஸ்கியூவான நேச்சர்ஸ்கேப்பான வழியில் போயிட்டு நம்ம அந்த பிரியாணி வாங்கிட்டு போகிற வழியில் நிறைய வந்து மாட்டு சவாரி, அதாவது ரெக்லாலாம் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். பிரியாணி வாங்கும்போது பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. பாய் பாய்.